பாஞ்சாலங்குறிச்சின்னு சொன்னால் கட்டபொம்மனை காட்டுவாங்க. கட்டபொம்மனை காட்டி கட்டபொம்மன் ஆங்கிலேயர் எதிர்த்து வரிகொடாமல் போரிட்டார்னு ஒரு கதை வேறு பொய்க்கதை இருக்குது. அவர் வரியெல்லாம் கரெக்டாக கட்டிட்டார். 3363 கோல்டன் பக்கோடா தான் அவர் கட்ட வேண்டிய பேலன்ஸு. அதை கட்டுறதுக்கு தான் அவர் ஜாக்சனை பார்க்க போனாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ எதுக்கு அவரை தூக்கு போட்டாங்க? இந்த கேள்வி நீங்கள் வரலாற்றில் பதியணுமா இல்லையாண்ணா? எது உண்மை? இதுதான் உண்மை. இந்த உண்மை எங்கே இருக்குது? ஆங்கிலேயர் எழுதின கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, லெட்டர் கம்யூனிகேஷன்ஸ். அதில் 2-3 டைப்பான கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. மிலிட்ரி கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, சீக்ரெட் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, ரகசியமான கடிதங்கள். அதில் லண்டனில் போய் மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் நீ படிக்கும்போது அவங்க எழுதின டிரான்சாக்ஷனில் வந்து நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கலாம். கட்டவும் வரி கட்டினது உண்மை, வரி கட்ட வேண்டிய பாக்கிய கட்டத்தான் எனக்கு ஜாக்சன் பண்ணி போனேன்னு அவர் லெட்டர் எழுதியிருக்காரு. அங்கே ஜாக்சன் அவர் அவமரியாக நடத்தினால தப்பிச்சு போகும்போது நடந்த கொலையில் தான் அவன் ஒரு கிளர்க்னு ஒரு கிளார்க் இறந்து போயிடுறான். இவங்ககிட்டையும் சேதம், அவங்ககிட்டையும் சேதம். இதனால இது நடந்த விசாரியை என்கொயரி பண்ண ராபர்ட் கிளைவோட சன்னு எட்வர்ட் கிளைவு ஜாக்சன் துறை மேலே தப்புன்னு கண்டுபிடிச்சி எழுதுறான்னு. அப்போ அவங்க பொய் படத்தால் எழுதுறான்னு சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு ஆங்கிலேயர்களும் மற்றவங்களும் பேசும்போதுன்னு மூணு பேர், 3 டுபாசிஸ், 3 ரைட்டர்ஸ் உட்காந்து காப்பி எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டே இருப்பாங்க. 3 பேர் எழுதுறது ஒரே மாதிரி இருக்கணும். அது அடித்தல் தெரியல வரக்கூடாது. வந்தால் தட் ஃபெல்லோ ஷுட் பி பனிஷ்டு. மரண தண்டனை வேறு கொடுத்துருவாங்க. என்ன அந்த 3 பேரை வந்து எழுதுறாங்க பாருங்கள். அது கோர்ட் ரீடர்ஸ் இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே டைப் அடிச்சுட்டே இருப்பாங்க. இது அங்கேருந்து மினிட்ஸின் பேர். ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டு, ஒவ்வொரு மினிட் பை மினிட் ஈவெண்ட்டை வந்து பதிவு பண்ணணும்.